எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் உங்களை வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் தேவ சமூகத்தில் செபித்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதிருங்கள். அருமையானவர்களே, நாம் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்ல போகிறோம். நான் அடிக்கடியாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவேன். என்னன்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பணம் விடுதலையாக்குறதை காட்டிலும், மனிதர்கள் விடுதலையாக்குவதை காட்டிலும், நாம் பெரிதும் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்மை விடுதலையாக்குவதை பார்க்கிலும், தேவனுடைய சத்தியத்தை நாம் அறியும் போது அதிலிருந்து ஒரு விடுதலை நிச்சயமாய் நமக்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் அறிய போகிறோம். நாம் பேச போகிற காரியங்கள் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றதாக இல்லாமல் கூட இருக்கலாம். என்ன இப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், எல்லா வார்த்தைகளும் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்றது போல இருக்காது. ஆனால் கர்த்தருடைய எந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்தாலும் அந்த சத்தியம் உங்களுடைய எந்த பிரச்சனையானாலும் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். அதுதான் இதில் இருக்கிற ஒரு பியூட்டி. ஒருவேளை நீங்கள் வியாதியில் இருக்கலாம், ஆனால் அந்நேரத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் பரிசுத்தத்தை குறித்து பேசலாம். ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கலாம், அந்நேரத்தில் ஆண்டவர் வேறொரு காரியங்களை உங்களோடு பேசலாம். அதனால் நீங்கள் நினைக்கக்கூடாது, என்ன இது, நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், ஆண்டவர் வேறு எதையோ பேசுகிறாரு அப்படின்ட்டு. அருமையானவர்களே, எந்த சத்தியத்தை நீங்கள் கேள்விப்பட்டாலும் அறிந்தாலும் அந்த சத்தியம் நீங்கள் இருக்கிற பிரச்சனையின் மத்தியிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அதுதான் வேத வசனத்தின் அருமை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் என்னோடு இணைஞ்சிருக்கிறீங்க? என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 116வது அதிகாரம் 12-13 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். இங்கே பக்தன் பாடுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். எதை நான் செலுத்த முடியும்? அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக நான் எண்ணத்தை செலுத்த முடியும். உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, எதையுமே நம்ம பதிலாக செலுத்த முடியாது. ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். இன்றைக்கு சபையில் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா 99% பேர், ஏன் 100% பேர் கூட தேவன் ஏதோ ஒரு நன்மைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் செய்ததுனால தான் வந்திருக்கிறாங்க, இல்லையா? நன்மைகளை பெறாதவர்களே இருக்க முடியாது. கர்த்தர்கிட்டருந்து நன்மையை பெறாத யாராவது ஒருத்தர் இருக்க முடியுமா? சபையில் யாருமே இருக்க முடியாது. சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு நன்மையை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். ஆகவே தான் அவரை ஆராதிக்கிறோம், ஆகவே தான் அவரை துதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், சபைக்கு வர்றோம், நம்மளை ஒப்பு கொடுக்குறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்கிறோம். இப்போ சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக நான் எண்ணத்தை செலுத்துவேன் அப்படின்னு கேட்குறாரு. எதையுமே செலுத்த முடியாதே. ஏன்னா அவர் நம்ம செய்த நன்மைகள் ஈடு இணையற்றது. பணத்தினால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, டாக்டர்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலலாம் கூட நம்ம இருந்திருக்கிறோம், இல்லையா? அந்த மருத்துவமனையில் இருந்தோமே, அங்கேருந்து வெளியே வருவோம்னு நினச்சோமா? நேராக மார்ச்சரிக்கு தான் கொண்டு போவாங்கன்னு நினச்சோம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் நம்மை அங்கிருந்து வெளியே கொண்டு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு ஈடாக என்ன செய்ய முடியும்? பிள்ளையே பிறக்காதுன்னு நினச்சோம், வயசாயிடுச்சுன்னு நினச்சோம். இப்போ கர்த்தர் ஒரு பிள்ளையை தந்திருக்கிறாரு. இதுக்கெல்லாம் என்னத்தை நம்ம ஈடாக செலுத்த முடியும்? எந்த மனிதனும் விடுவிக்க முடியாது, யாருமே உதவி செய்ய முடியாதுன்ற சூழ்நிலையெல்லாம் கூட வந்திருக்கிறோம். அங்கிருந்தெல்லாம் நம்மளை வெளியே கொண்டு வரலையா? இன்றைக்கு திரும்பி பார்க்கும்போது எப்படி அங்கிருந்து வெளியே வந்தோம், எப்படி இதெல்லாம் ஆண்டவர் செய்தார்னு யோசிக்கிறோம், இல்லையா? அந்த நன்மைகளுக்கு ஈடாக என்னத்தங்க நம்ம அவருக்கு செலுத்த முடியும்? எதையுமே செய்ய முடியாது. மனுஷனாக இருந்தால் ஏதோ ஒரு பதிலுக்கு பதில் செய்துடுறோம், இல்லையா? நம்ம கல்யாணத்துக்கு அவன் மொய் வச்சுருக்கிறான், எவ்வளோ வச்சுருக்கிறான், எழுதி வை, இவ்வளோ வச்சுருக்கிறானா, சரி, அவன் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் வரும்போது பதில் செஞ்சிடுறோம்.
ஏதோ ஒரு காரியத்தை போய் பதிலாக மனிதர்களுக்கு செய்து விடுகிறோம். தேவனுக்கு என்னத்தங்க செலுத்த முடியும்? அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஈடு இணையற்றது இல்லையா? எந்த பணத்தினாலையும் அதை காம்பன்சேட் பண்ண முடியாது, எதனாலையும் அதுக்கு பதிலே செய்ய முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து தான் அடுத்த வசனத்தில் இந்த பக்தன் சொல்லுகிறான், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக நான் எதையுமே செய்ய முடியாது. ஆனால் ஒன்றை நான் செய்வேன். என்ன செய்வேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் அவரை தொழுது கொள்வேன். அதாவது என்னுடைய செய்கையின் மூலமாய், என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பேன் அப்படிங்கிறத அங்கே வலியுறுத்தி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு பாருங்க, கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்கிறார். பெரும்பான்மையான நன்மைகள் நான் சொன்னதுபடி ஈடு இணையற்றது, அதற்கு நிகரே கிடையாது. அப்படிப்பட்ட அதிசயங்களெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அப்படி செய்யும் பொழுது பெரும்பாலான நேரங்களிலே நாம் எப்படி அவருக்கு பதில் செய்கிறோம்? எப்படி அவருக்கு அதற்குரிய நன்றியை நாம் காண்பிக்கிறோம்? சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? சரி, சாட்சி சொல்லிடலாம். சபையில் நாங்கள் என்ன பண்ணுறோம்? சாட்சி சொல்லிடுறோம். சாட்சி சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதான் ஆண்டவர் நன்மை செய்தார், சபையின் நடுவில் அவரை மகிமைப்படுத்திட்டோம், சாட்சி சொல்லிட்டோங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் வச்சிடலாம், வீட்டில் ஒரு நன்றி கூட்டத்தை ஒன்று வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடலாம், கர்த்தர் இவ்வளோ பெரிய நன்மையை செய்தார் அப்படின்னு செய்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் ஒரு சிறப்பான காணிக்கைகளை கொடுப்பாங்க, ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, ஒரு வேல்யூபிளான ஒரு பணத்தை என்ன பண்ணுவாங்க, ஊழியக்காரருக்கோ சபைக்கோ கொடுப்பாங்க. அப்படி தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்துவாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா, சாப்பாடு போட்டுடலாம், விசுவாசிகளை எல்லாம் கூப்பிட்டு இல்லை சபைக்கு ஒரு விருந்து வச்சிடலாம், கர்த்தர் இவ்வளோ பெரிய நன்மையை செய்தார் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் நல்லது தான், பாருங்கள், செய்யணும், செய்யுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நம்ம இப்படியெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியும். ஆனால் அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் செய்த அந்த நன்மைகள், அவர் நமக்கு செய்த அந்த அதிசயங்கள், நம்முடைய சூழ்நிலையிலிருந்தெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வருகிற இந்த அதிசயமான இந்த காரியங்களுக்கு நம்முடைய பதில் இவ்வளவுதானா? இப்படித்தான் நம்ம பதில் செய்ய முடியுமா? இவ்வளவுதானா நம்ம செய்ய முடியும்? அதுக்காகத்தானா கர்த்தர் நமக்கு அவ்வளோ பெரிய நன்மைகளை செய்கிறார்? என்றைக்காவது நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவன் செய்த நன்மைகளுக்கு என்னால் முடிஞ்சது நான் செஞ்சுட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அதுக்கு நான் சாட்சி சொல்லிட்டேனே, நான் ஒரு காணிக்கை கொடுத்துட்டேனே, நான் ஒரு தேங்க்ஸ் கிவிங் பண்ணிட்டேனே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான், அந்த சாப்டர் க்ளோஸ், அதோட முடிஞ்சுது. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்தை எல்லாம் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், தேவன் இஸ்ரவேலுக்கு செய்த மிகப்பெரிய நன்மை எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினது இல்லையா? அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கினது தான் தேவன் அவர்களுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய நன்மை. ஏன்னா 400 ஆண்டுகால அடிமைத்தனத்தில் அவங்க இருந்தாங்க. அவங்க நினச்சாங்க, யோசேப்பு ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறாரு எகிப்தில், அதனால் அங்கே போனால் ரொம்ப நல்லா ஆகிடலாம், வாழ்க்கை ரொம்ப ஷைன் ஆகிடும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கூட தான் எகிப்துக்கு போனார்கள். 70 பேராய் போன அவர்கள் லட்சோப ஜனங்களாய் தேவனுடைய கிருபையினால் பெருகினார்கள். பெருகின அந்த ஜனங்களை எகிப்தியர்களும் பார்வோனும் அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். 400 ஆண்டுகால அடிமைத்தனம் பாருங்க. எத்தனையோ சந்ததிகள் அடிமைத்தனத்திலேயே பிறந்து அடிமைத்தனத்திலே செத்துட்டாங்க. அந்த அடிமைத்தனம் என்பது மிகவும் கோரமானது. அதனுடைய கோர முகத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார். மோசேயை அழைக்கும்போது சொல்லுகிறார், எகிப்தியர்கள் என்னுடைய ஜனங்களை ஒடுக்கின ஒடுக்குதலை கண்டேன் அப்படிங்கிறார். அப்படி ஒடுக்கப்பட்டார்கள் அந்த ஜனங்க, அவர்கள் நெருக்கப்பட்டார்கள். அந்த இடத்துல செங்கல் அறுக்கிற வேலைக்காக அவர்களை எகிப்தியர்கள் உபயோகப்படுத்தி கொண்டார்கள். தங்களுடைய பட்டணங்களை கட்டவும், தங்களுடைய பொருளாதாரங்களை விருத்தி அடைய செய்யவும், தங்களுடைய நாடு செழிக்கவும் இந்த அடிமைகளை பயன்படுத்தி கொண்டார்கள். அதற்குரிய சரியான கூலி அவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள், சரியான நேர வேலை அவர்களுக்கு இருக்காது, கடினமாக பல மணி நேரங்கள் உழைக்க வைப்பார்கள், அதற்குரிய கூலியை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க அடிமைங்க, இவங்களுக்குன்னு எந்த உரிமையும் கிடையாது.
ஒருவேளை உணவுக்காக இவர்கள் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாங்க. இப்போ இவர்களுக்குன்னு எந்த சுதந்திரமும் இல்லை, எந்த உரிமையும் இல்லை, சொந்த தேசம் இல்லை, சொந்தமாக சட்டங்கள் இவர்களுக்கு இல்லை. இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு நிலையிலே அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தேவன் மோசே இடத்துல இன்னொரு வார்த்தையை சொல்றார், என் ஜனங்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன் அப்படிங்கிறார். கூக்குரல் இடுறாங்க. அப்படி வாழ்க்கையே அப்படிதான் இருக்குது. கூக்குரல் இடுகிறது போல இருக்குது ஒவ்வொரு நாளும். பாருங்க, நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அப்படி இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கோரமான அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு என்னவா இருக்க முடியும்னா விடுதலை. விடுதலை தான் வேணும். அவங்களுக்கு பணம் காசு கொடுத்தா சரியாயிடுமா? அவங்களுக்கு பெரிய வீடு கட்டி கொடுத்துட்டா சரியாயிடுமா? அவங்களுக்கு ஏதோ அவங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு படிப்பை கொடுத்துட்டா சரியாயிடுமா? அவளுக்கு முதலாவது தேவை என்னவா இருந்திருக்க முடியும்? விடுதலை. எனக்கு விடுதலை தேவை. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வரணும். அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க. நெடுநாளா சிறைச்சாலையில் இருக்கிறவங்களாம் நீங்கள் பாருங்க, அவங்க பெருசாக என்ன எதிர்பார்க்க போகிறாங்க? இந்த சிறையிலிருந்து நான் வெளியே வரணும், இந்த சிறை வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வரணும். அதுதான் அவங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். அப்படிதான் இந்த ஜனங்களும் இருந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த ஜனங்களுக்கு தேவன் அற்புதமான ஒரு விடுதலையை தருகிறார். அந்த விடுதலையை பார்த்தீங்கன்னா யாராலையுமே கொடுக்க முடியாது. ஏன்னா எகிப்தியர்கள் ஒருபோதும் இவர்களை விடுதலையாக்க நினைச்சதே கிடையாது. ஏன்னா வேலையே செய்யாம ஒரு ஆள் கிடைச்சிருக்குது. அதுவும் லட்சோப லட்சம் ஜனங்களா இருக்கிறாங்க. அவர்களால எகிப்து கட்டப்படுது, எகிப்தின் பொருளாதாரம் வளருது. சம்பளம் சரியா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அவங்கள நேரத்துக்கு வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதில்லை. அவர்களை எப்படி நீங்கள் ஒடுக்கினாலும் கேட்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீ சர்வெண்ட்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அடிமைகள். இப்படிப்பட்ட அடிமையை விடுதலையாக்க பார்வோன் நினைக்கவே இல்லை, நினைக்கவும் மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்குகிறார். எகிப்துன்றது ஒரு ஆழமான குழி, ஒரு உளையான சேறு பாருங்க. அதிலிருந்து எப்படி தூக்கி எடுக்க முடியும்? ஆனா தேவன் அவர்களுக்கு செய்தார். அதான் பக்தன் சொல்லுகிறான் சங்கீதங்கள் புஸ்தகத்துல, அவர் என்னை ஆழமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் தூக்கி எடுத்தார், என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு பாடுறான். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு கோரமான அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் கூக்குரலிட்டு கொண்டிருந்தார்கள், நெருக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள், ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள், உரிமைகளற்றவர்களாய் இருந்தார்கள், தேசமற்றவர்களாய் இருந்தார்கள். இப்படிப்பட்ட இடத்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்கினார். இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல அந்த ஜனங்க. நமக்குன்னு ஒரு தேசம் வருமா, நம்மளும் விடுதலை ஆக முடியுமா, நாமும் உரிமைகள் உள்ளவர்களா வாழ முடியுமா என்பதையெல்லாம் யோசித்து கூட பார்க்காத நேரத்தில் தேவன் அற்புத விதமாய் பார்வோனுடைய கரத்திலிருந்தும் எகிப்தியருடைய கரத்திலிருந்தும் அவர்களை விடுதலை ஆக்கினார். இது ஒரு பெரிய நன்மை பாருங்க அவங்களுக்கு. இந்த பெரிய நன்மையை அவர்களுக்கு தேவன் செய்துவிட்டு அதை குறித்து ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நீங்க பார்க்கலாம் வேத வசனத்தில் உபாகமம் 15:15 அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். அநேக இடங்களிலே தேவன் அதை குறித்து சொன்னாலும் அதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. அந்த உபாகமம் 15:15 நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய், ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். இங்க சொல்றாரு பாருங்க, நீ எகிப்தில் அடிமையாய் இருந்தா இதை நினைவு கூறு, நான் உன்னை அங்கிருந்து மீட்டு கொண்டேன் என்பதை நினைவு கூறு அப்படிங்கிறார். இங்க மாத்திரம் இல்லை, நீங்க உபாகமம் 5:15 பார்க்கலாம், உபாகமம் 24:18-22 பார்க்கலாம். இந்த பகுதிகளிலெல்லாம் நான் உன்னை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினேன், ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் உன்னை விடுதலையாக்கினேன் என்பதை நினைவு கூற கடவாய் என்று தேவன் ஒவ்வொரு முறையும் அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறார். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார், நினைவு கூறு, இதை மறந்துடக்கூடாதுன்றார். அங்க நினைவு கூறு அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு காரியத்தை தேவன் முன்வைக்கிறார். தேவன் செய்த நன்மைகளை எப்படி நினைக்கணும், எப்படி நினைவு கூறணும், எப்படி அதற்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டோம்னா
நமக்கு தேவன் செய்த நன்மைகளுக்கு நாம் எப்படி நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க தேவன் சொல்லுகிறார், இந்த நன்மையை நீ நினைவு கூற கடவாய் அப்படிங்கிறார். எப்படி நினைவு கூற முடியும்? எப்படி நினைவு கூற முடியும்? இவ்வளவு பெரிய நன்மையை செய்த தேவனுக்கு அந்த நன்மையை நாம் எப்படி நினைவு கூற முடியும் என்றும் அவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க போகிறோம். நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். பிரைஸ் தி லார்ட். இங்க சொல்றார் பாருங்க, அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். எதை தெரிவித்தார்கள்? கர்த்தருடைய துதிகளை, அவருடைய பலத்தை, அவருடைய அதிசயங்களை எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறாங்க. எதை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க? எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இவர்கள் எகிப்தில் அடிமையாக இருந்ததை, அங்கிருந்து தேவன் அவர்களை எப்படி வல்லமையுள்ள கரத்தினாலே ஓங்கிய புயத்தினாலே விடுதலையாக்கினார், எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து மோசேயை பயன்படுத்தி விடவே மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமாக இருந்த பார்வோனுடைய இருதயத்தை கலங்கடித்து அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார் என்பதையெல்லாம் எங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம் அப்படிங்கிறாங்க. இது அறிந்ததோடு நாங்கள் சும்மா இல்லை. அங்கே சொல்றாரு 4வது வசனத்தில், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தருடைய துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். பிரைஸ் தி லார்ட். விவரிப்போம். நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். கர்த்தர் செய்த அதிசயங்களை, அவருடைய வல்லமையை, அவர் செய்த நன்மைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் விவரிப்போம் அப்படிங்கிறாங்க. அருமையானவர்கள், நாம செய்ய வேண்டியதும் இதுதான். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக சாட்சி சொன்னால் மட்டும் போதாது. ஒரு காணிக்கை கொடுத்துட்டா மாத்திரம் நம்முடைய கடமை முடிஞ்சிடாது. நாம் ஏதோ ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் வச்சுட்டோம் அவ்வளோதான் நினைக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய செயலினாலே அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி? நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும், நம்முடைய சந்ததிகளுக்கு அவைகளை மறைக்கக்கூடாது. அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை பாங்க. நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை மறைக்காமல் சொல்லுவோம். அல்லேலூயா. மறைக்க மாட்டோம். ஏன் மறைக்க மாட்டோம்? ஏன் மறைக்க மாட்டோம்? பாருங்க, இவங்க இப்போ விடுதலை ஆயிட்டாங்க, இப்போ ரொம்ப வசதி ஆயிட்டாங்க. இவர்களுக்குன்னு ஒரு தேசம், அந்த தேசத்தை பார்த்தீங்கன்னா கானானுனாலே அவனுக்கு வாய் ஊறுது. ஏன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அவ்வளோ ஒரு செழிப்பான தேசம். இப்போ ரொம்ப வசதி ஆயிட்டோம். இப்போ அற்புதமான ஒரு தேசம், அற்புதமான ஒரு நாடு, செழிப்புள்ள ஒரு இடம். எங்களுக்குன்னு ஒரு வீடு, எங்களுக்குன்னு ஒரு வேலை, எங்களுக்குன்னு ஒரு வசதி, எங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, இதெல்லாம் வந்துருச்சு. இப்படியெல்லாம் இருக்குது. ஆமாம், இப்போ போய் எப்படிங்க சொல்ல முடியும்? இப்போ போய் எப்படி சொல்ல முடியும்? நிறைய பேருக்கு என்னென்னா, எங்கள் அப்பா அப்படி, எங்கள் தாத்தா இப்படி, அவர் பெரிய ஜமீன்தார், அவர் எவ்வளோ பெரிய வசதியானவர் தெரியுமா, பெரிய இன்ஸ்பெக்டர் அவர், எங்கள் தாத்தாலாம் பட்டாளத்தில் இருந்திருக்கிறாரு, இப்படி சொன்னால் சொல்லுவாங்க. அப்படி தானே நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இப்படி தாத்தா இப்படின்னு. அப்படி சொன்னால் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ எகிப்தில் அடிமையாக இருந்ததை சொல்லு, அங்கிருந்து நான் உன்னை விடுதலையாக்குனதை சொல்லு, என்னுடைய பலத்தை சொல்லு, என்னுடைய அதிசயத்தை சொல்லுங்கிறாரு. ஆனால் இந்த ஜனங்க சொல்கிறாங்க, நாங்கள் மறைக்க மாட்டோம். நிறைய பேர் மறைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா, எங்கள் தாத்தா இப்படி, பாட்டன் இப்படி, பூட்டம் இப்படி, அப்படி சொல்ல தான் அவங்களுக்கு நல்லா இருக்குது. அப்படி முந்தின பெருமையை பேச தான் நினைக்கிறாங்க. இதை போய் எப்படிங்க சொல்ல முடியும்? அடிமையாக இருந்ததையா சொல்ல முடியும் பிள்ளைங்களுக்கு? இப்போ தாத்தா ஒருவேளை கஞ்சிக்கு எகிப்தில் செங்கல் அறுத்தாரு, அப்படி சொல்ல முடியுமா? எகிப்தியன்ட்டு அடி வாங்கினாரு, அங்கே போய் ஒரு பிச்சைக்காரனை போல வாழ்ந்தார். நம்முடைய பாட்டம் பூட்டெல்லாம் அடிமைத்தனத்திலே பிறந்து அடிமைத்தனத்திலே செத்துட்டான். பார்வோனுக்கும் அரண்மனைக்கும்
எகிப்தியருக்கும் சேவகம் செஞ்சவங்க நம்முடைய சந்ததி. இப்படி இல்லாமல் சொல்ல முடியும்? அது அசிங்கமாக இருக்காதா? பிள்ளைங்க என்ன நினச்சிக்குவாங்க? அப்படி நினைக்கல பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மறைக்காமல் சொல்லுவோம். அல்லேலூயா. மறைக்க மாட்டோம். நிறைய பேர் மறைக்கிறாங்க. அன்றைக்கி ஒருத்தரை கூப்பிட்டோம் பாருங்க ஊழியத்துக்குன்னு. அவர் சொல்கிறாரு, எங்கள் தாத்தா ராஜ பரம்பரையிலிருந்து நாங்கள் வந்தவங்க அப்படின்னு பிரசங்கத்தில் சொல்கிறார். இப்படி சொல்ல தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது. இன்னைக்கு அடிமன்றதை சொல்லுவாங்களா? கஷ்டப்பட்டதை சொல்லுவாங்களா? செங்கல் அறுத்ததை சொல்லுவாங்களா? உதப்பட்டதை சொல்லுவாங்களா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாததை சொல்லுவாங்களா? அநேகர் இன்றைக்கு சொல்லுகிறது இல்லை பாருங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அவைகளை மறைக்காமல் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். நீங்களும் நான் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம கஷ்டத்தில் இருந்திருக்கிறோம், நெருக்கத்தில் இருந்திருக்கிறோம், ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அந்த இடத்திலிருந்து தேவன் எப்படி நம்மை உயர்த்தினார், நாம் அனுபவித்த தொல்லைகள், துன்பங்கள், கடன்கள், பிரச்சனைகளில் இருந்து எப்படி தேவன் நம்மை மேலே கொண்டு வந்தார், எப்படி நம்மை விடுதலை ஆக்கினார், எப்படி ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிறோமே, இந்த வீட்டில் இன்னைக்கு இருக்கிறோமே, இந்த ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு இருக்கிறோமே, இதுக்கெல்லாம் காரணர் யார்? இதனுடைய ஆரம்பம் எது? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணுங்க. மறைக்கக்கூடாது. பெருமை பேசுறது தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை நீ நினைப்பாயானால், உண்மையாகவே உனக்குள்ள நன்றியுள்ள இருதயம் இருக்குமானால் என்ன பண்ணணும்? எப்படிப்பட்டவனாய் இருந்தா, எந்த இடத்திலிருந்து தேவன் உன்னை உயர்த்தினார் என்பதை உன்னுடைய பிள்ளைகளுக்கு மறைக்காமல் சொல்லணும். அல்லேலூயா. இங்கே இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, நாங்கள் அவைகளை விவரிப்போம். எப்படிங்க விவரிச்சிருக்க முடியும்? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்பா செங்கல் அறுத்தேன், தாத்தா அடிமையாக இருந்தேன், இப்படியெல்லாம் அடிப்பாங்க, இப்படியெல்லாம் உதைப்பாங்க, இப்படியெல்லாம் உணவு கொடுக்க மாட்டாங்க, உடை கொடுக்க மாட்டாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, இப்படிலாம் இருந்தோன்றதை விவரித்து பிள்ளைகள்கிட்ட சொன்னால் என்ன நினைப்பாங்க? அப்படி தானே நினைப்பாங்க. இன்னைக்கு என்ன நினைப்பாங்க? அதனால் பிள்ளைங்களுக்கு கஷ்டமே தெரியக்கூடாது. வசதியாக பிள்ளைகளை நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம், எங்கள் பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஜனங்க சொல்கிறாங்க, அப்படி இல்லை, நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், ஆமென், அதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு விவரிப்போம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு நம்ம கேள்விப்படலை, நாமளே அனுபவிச்சிருக்கிறோம், நாமளே அந்த பிரச்சனையின் வழியாக வந்திருக்கிறோம், நாமளே அந்த நெருக்கத்தின் வழியாக இருந்திருக்கிறோம், நாம் கண்ணீர் வடித்திருக்கிறோம், எத்தனை இரவுகள் தூங்காமல் இருந்திருக்கிறோம், இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வருவோமா நினச்சிருக்கிறோம், உயிரோட வாழ்வோமா நினச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் நமக்கு வந்திருக்குது. அங்கிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை மேலே கொண்டு வந்தார். இந்த நன்மையெல்லாம் செய்ததுக்கு வெறும் சாட்சி சொல்லி விட்டுட்டா போதுமா? நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேணாமாங்க? இதெல்லாம் அவங்களுக்கு விவரிக்க வேணாமா? அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேணாமா? கர்த்தருடைய துதியையும் அவருடைய பலத்தையும் அவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேணாமா? அதுக்காக தான் நன்மை செய்கிறாரு, அதுக்காக தானே நம்மளை இப்படிப்பட்ட சூழ்நிலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு. அதுதான் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். சில பேர்லாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கிறதே கிடையாது. அன்றைக்கி ஒரு அம்மா சொல்லிச்சு பாருங்க, சாட்சி சொல்லும்போது, ஒரு சக விசுவாசி சிக்காயிட்டாங்க, அவங்க பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட வியாதி வந்தால் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்க முடியுமா? அவங்கள்ட்ட வசதி இருக்குது, பணம் இருக்குது, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு பாருங்கள், எது ஆசீர்வாதம்னே தெரியல. வியாதி வந்துட்டு போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது தான் ஆசீர்வாதம் நினைக்குது. ஆனால் இந்த அம்மாவுக்கு எந்த வியாதியுமே இல்லை, அது ஆசீர்வாதம் தெரியல பாருங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட அறிவு இல்லை பாருங்க. ஏமா ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறது தான் ஆசீர்வாதமா? அல்லது கர்த்தர் எந்த வியாதியுமே வராமல் எந்த பெரிய தொந்தரவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக உன்னை வச்சிருக்கிறாரு, அது ஆசீர்வாதமா? எது ஆசீர்வாதம்? எது ஆசீர்வாதம்னே தெரியாததுனால தான் இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதில்லை, கர்த்தர் செய்த நன்மைகள் நினைக்கிறது இல்லை. அவனுக்கு பாரு எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ சுதந்திரம் இருக்குது, பெரிய வீடு இருக்குது, பேங்க் நிறைய பணம் இருக்குது. அவனுக்கு பிள்ளை இருக்குதா? உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு. எது ஆசீர்வாதம்? நிறைய சொத்து சுதந்திரம் வச்சுக்கிட்டு
அநேகருக்கு பிள்ளைகள் இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் உண்டாகிற பலன். அந்த பலனும் ஆசீர்வாதமும் உங்களிடத்தில் இருக்குது, அவங்கள்ட்ட இருக்கா? அது ஆசீர்வாதமாக நீங்கள் பார்க்கலையா? அவன்கிட்ட சொத்து இருக்குது, உங்கள்கிட்ட முத்து போல பிள்ளைகள் இருக்குது. ஆமென். பிள்ளைங்க இல்லாதவங்களை போய் கேட்டு பாருங்க, அதனுடைய கஷ்டம் என்ன, அதனுடைய வேதனை என்ன. சொத்து சுதந்திரம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னா அதனுடைய தாக்கம் எவ்வளோ இருக்குன்றது அவங்கள கேட்டால் தான் தெரியும் உங்களுக்கு. அப்போ தான் தெரியும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசுன்னு. அன்றைக்கி ஒரு அம்மா பாருங்க, 80 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட்டு போல் அப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துருந்தாருன்னா இந்நேரம் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கும், எனக்குன்னு ஒரு சந்ததி இருந்திருக்கும், பிள்ளைங்க பேர பிள்ளைங்களாம் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இல்லாததுனால தான், என்னை விட ரொம்ப வயசில் அதிகமான இவர் என்னை கட்டினதுனால தான் எனக்கு அப்படிப்பட்ட விஷயமே இல்லாமல் போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டாங்க. வயசு என்ன? 80. அவங்க இன்றைக்கு அவருடைய சகோதரியுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அவருடைய சகோதரியுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாமே அவங்களையும் பாட்டியை போல தான் பார்க்குறாங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ள ஒரு கஷ்டம், வேதனை. எனக்குன்னு ஒரு சந்ததி இல்லையே, ஏன் கர்ப்ப பிறப்புன்னு ஒன்று இல்லையே, என்னுடைய பேரை சொல்ல, எனக்கு அடையாளமாக நான் விட்டு செல்ல எனக்குன்னு எதுவும் இல்லையே என்கிற அந்த வேதனை அந்த 80 வயசு மூதாட்டிக்குள்ளே இருக்குதுங்க. அப்போ உங்களுக்கு தேவன் சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, பிள்ளைய கொடுத்துருக்கிறாரு. இது ஆசீர்வாதம் இல்லையா? இது ஆசீர்வாதமாக பார்க்கலையா? அன்றைக்கி ஒரு சகோதரர் அப்படி தான் என்கிட்ட கேட்டார், உங்கள் சபைக்கு வர யார் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்கள், யார் பெரிய ஆசீர்வாதத்தில் இருக்கிறாங்க? யாரும் இல்லையே அப்படின்னார். நான் கேட்டேன் அவரை பார்த்து, நீங்கள் எதை ஆசீர்வாதமாக நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். நீங்கள் எதை ஆசீர்வாதமாக நினைக்கிறீங்க? நீங்கள் பணத்தை நினைக்கிறீங்க, நீங்கள் பிஸ்னஸை நினைக்கிறீங்க, நீங்கள் பெரிய வீடு இருந்தால் தான் ஆசீர்வாதம், கார் பங்களா இருந்தால் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க. அப்புறம் என்ன ஆசீர்வாதம் என்பதை நான் சொன்னேன் அவருக்கு. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், அது ஒரு ஆசீர்வாதம். அது இல்லாதவங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்ன்றதை அவங்க சொல்லுவாங்க. நிறைய பேருடைய மைண்ட் அதுதான், இல்லாதது மேலேயே நினைப்பு. அப்போ என்கிட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மனைவி ஒரு ஆசீர்வாதங்க. புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. பணக்கார பொண்ணை கட்டினாதான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா சொத்து இருக்குது, வசதி வரும், நாளைக்கு எல்லாம் வரும், கவனிப்பாங்க, பார்ப்பாங்க. அருமையானவர்களே, நிறைய சொத்து இருந்து குணம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒரு மருமகளால் சிதறிப்போன குடும்பங்க எத்தனை தெரியுமா? ஒரே ஒரு மனைவியால் குடும்ப சமாதானமே கெட்டு போய் சிதறடிக்கப்பட்ட குடும்பங்கள் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு வசதியான பெண்ணை திருமணம் செய்த அந்த குடும்பத்தில் சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறார், அந்த பிள்ளை 11 மணிக்கு எழுந்திரிக்குமா பாருங்கள். 10 11 மணிக்கு எழுந்திரிக்கும், வீட்டில் எந்த வேலையும் செய்யாது. பொறுத்து பார்த்தாங்க, இன்றைக்கி மாறும் நாளைக்கு மாறும், மாறுறது போல் தெரியல. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னம்மா உங்கள் பொண்ணு இப்படி பண்ணது, எந்த வேலையும் செய்ய மாட்டேங்குது, வீட்டுக்காருக்கும் செய்ய மாட்டேங்குது, வீட்டுக்கும் செய்ய மாட்டேங்குது, என்ன தான் வசதியாக வளர்ந்தா கூட என்ன 11 மணிக்கு எழுந்திருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா ஒரே வார்த்தை சொன்னார், என் பொண்ணு ரொம்ப வசதியாக நான் வளர்த்துட்டேன், வேணா 2 வேலைக்காரங்களை வேணா அனுப்புகிறேன், சம்பளம் நான் கொடுத்துட்றேன்னாராம். என்னது? என் பொண்ணு அப்படி தான், 2 வேலைக்காரங்களை அனுப்புகிறேன், அவங்க எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க, அதனால் அவள் எப்போ சரியாகட்டனாராம். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அருமையானவர்களே, வசதியாக இருந்து குணசாலியாலன்னு என்ன பண்ணுவீங்க? ஆனால் உங்களுக்கு அற்புதமான ஒரு மருமகளை தந்திருக்கிறாரு, அற்புதமான ஒரு மனைவியை தந்திருக்கிறாரு, அப்படிலாம் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஆசீர்வாதமாக நீங்கள் பார்க்கலையா? 1000 சொத்து சுதந்திரம் இந்த மனைவி சரியில்லைன்னா எப்படிங்க? அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்குமா? நிம்மதி இருக்குமா? வீட்டுக்கு வர முடியுமா? இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் பார்க்கலையா? அப்போ நன்றி உள்ளவர்களா கர்த்தருக்கு இருக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்க. சிலர் நிறைய சொத்து இல்லை, பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்ன லாபம்? சொத்து சுதந்திரம், ஊருக்கு ஒரு வீடு,
எல்லா இடத்துலையும் ப்ராப்பர்ட்டி இருந்து என்னங்க பிரயோஜனம்? ரட்சிப்பு இருக்கா? ரட்சிப்பு இருக்கா? அந்த ரட்சிப்பை உங்களுக்கு தந்திருக்கிறாரு, உங்களுக்கு தந்திருக்கிறாரு. வேதம் ரெண்டே விஷயத்தை தான் விலையேற பெற்றதுன்னு பைபிள் சொல்லுது. என்னது? ஒன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இன்னொன்று விலையேற பெற்ற ரட்சிப்பு. அல்லேலூயா. இந்த ரெண்டும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி விலையேற பெற்ற ரட்சிப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்னங்க இருக்குது உலகத்தில்? என்ன இருக்குது நான் கேட்குறேன். கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு இது ஒன்று போதாதா? எப்படிப்பட்ட ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நான் மரித்தாலும் என்னுடைய நித்தியத்தை தேவனோடு கழிப்பேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி நீங்கள் சொல்ல முடியுமே. அதை நீங்கள் ஆசீர்வாதமாக பார்க்கலையா? நிறைய பேர் இதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு செய்த நன்மைகளுக்கு நீ நன்றி உள்ளவனாயிரு. நீ நன்றி உள்ளவனாயிரு. இதெல்லாம் நினச்சிப்பாரு. நினச்சி பார்க்குறத நீ சாட்சி சொன்னேன், காணிக்க கொடுத்தேன், நான் தேங்க்ஸ் கிவிங் வச்சேன், சபைக்கு சாப்பாடு போட்டேன், அதோட முடிஞ்சு போச்சு. கிடையாது, கிடையாதுங்க. நீ கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் அதை உங்கள் பிள்ளைகளுக்கு மறைக்காமல் நீங்கள் சொல்லணும். அதை அவர்களுக்கு விவரிக்கணும், அதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது சும்மா ஆலோசனை கிடையாது. சொன்னால் சொல்லு, இல்லைன்னா விட்டுரு. தயவுசெய்து சொல்லுப்பா, நான் செய்த நன்மைகளை சொல்லுப்பா அப்படின்லாம் ஆண்டவர் உங்கள்கிட்ட கெஞ்சல. இது கட்டளை, இது கட்டளைங்க. தேவன் இடுகிற கட்டளை இது. நீங்கள் பாருங்கள், அந்த சங்கீதம் 78வது அதிகாரத்தில் வசனம் 8:5 பாருங்க. 8 சொல்கிறார் பின்பகுதியில், இவைகளை கட்டளையிட்டார். ஆமென். 5வது வசனத்துலையும் சொல்கிறாரு, நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இது கட்டளை. இது சும்மா சஜஷன் இல்லை. செஞ்சா செய், இல்லைனா விட்டுருப்பா. பிள்ளைங்களுக்கு முடிஞ்சா சொல்லிக் கொடு, இல்லைனா விட்டுரு, அவங்க எப்படின்னா போட்டு, அப்படிலாம் சொல்லலை. இது என்னது? கட்டளை. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தால் அந்த நன்மைகளுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அதை உங்களுடைய செயலில் காமிக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். அவருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லிக் கொடுக்கணும், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், அவர்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும், அதன்படி நடக்கிறதை வலியுறுத்தணும், அதை கண்காணிக்கணும். அதுதான் அவர் செய்த நன்மைகளுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஆபிரகாமை ஏங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு? அவனுடைய ஆஸ்தி பூமி தாங்கக்கூடாததா இருந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானா அவனை கர்த்தர் வச்சிருந்தார். ஏன் அவனை ஆசீர்வதிச்சாரு? நீங்கள் பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18:19, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு? அவன் தன்னுடைய சந்ததிகளுக்கு சொல்லுவான், தன் வீட்டாருக்கு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? நீ கர்த்தருடைய வழியை காத்து நட, கர்த்தருக்கு பயந்து நட. உலகமெல்லாம் ஒரு வழியை பின்பற்றும், குறுக்கு வழியை தேடும், ஏமாற்றினாதான் மேலே வர முடியும்னு சொல்லும், ஏதோ வழியை தேடி போகும். ஆனால் என் குடும்பமே, என்னுடைய சந்ததியே, என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று ஆபிரகாம் சொல்லுவான் என்பதை அறிந்திருக்கிறேன், ஆகவே தான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு ஏன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்? ஏன் ஆசீர்வதிக்கணும்? நீங்கள் கெட்டு போகிறதுக்கா? உங்கள் பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கா? கிடையாதுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனேவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவரும் கெட்டு போவது என்னுடைய சித்தம் இல்லை. அப்படின்னும் போது நீங்கள் கெட்டு போவது ஆண்டோடைய சித்தமாக இருக்குமா? உங்கள் பிள்ளைகள் கெட்டு போவது ஆண்டோடைய சித்தமாக இருக்குமா? ஏன் உங்களை ஆசீர்வதிக்கணும்? கெட்டு போகிறதுக்கு இல்லை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லணும், உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் சொல்லணும், கர்த்தருடைய வழியை காத்து நட, கர்த்தருடைய வழியை காத்து நட. எது கர்த்தருடைய வழி? நீதியும் நியாயமும் தான் கர்த்தருடைய வழி. அதை காத்து நட, கர்த்தருக்கு பயந்து நட, கர்த்தருக்கு கீழ்ப்படி, ஜெபம் பண்ணு, வசனத்தை படி, கீழ்ப்படி, சபைக்கு போ, சண்டே ஸ்கூல் போ. இதெல்லாம் சொல்லணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் உங்களை, அதுக்கு தான் நன்மை செய்கிறாரு. ஆபிரகாம் அதுக்கு தான் ஆசீர்வதித்தார். அவன் சொல்லுவான்,
அவன் சொல்லுவான், நான் அதை அறிந்திருக்கிறேன், ஆபிரகாமை பற்றி எனக்கு தெரியும். அவன் சும்மா இருக்க மாட்டான், தன் வீட்டாருக்கு சொல்லுவான், தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் அதுதான் எதிர்பார்க்கிறார். அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு அதை சொல்லணும், உங்களுடைய சந்ததிகளுக்கு அதை சொல்லணும். அதுதான் நீங்கள் அவர்களுக்கு நன்றியாக இருப்பதற்கு அடையாளம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் பாருங்கள், சண்டே கிளாஸுக்கு கூட அனுப்ப மாட்டாங்க பிள்ளைங்களை. நாங்கள் வசதியாக ஆயிட்டோம். நாங்கள் ஸ்கூலில் சேர்க்கறது கூட வசதியான ஸ்கூலை பார்த்து தான் சேர்த்துருக்குறோம். பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க நாங்கள் சேர்த்துருக்குற ஸ்கூலில். பெரிய பெரிய பணக்கார பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க. அங்கே தான் நாங்கள் சேர்த்துருக்குறோம். ஸ்கூலே அப்படி தான் சேர்த்துருக்குறோம். சண்டே ஸ்கூல்லாம் எங்களால் அனுப்ப முடியாது. அங்கெல்லாம் ஏழப்பட்ட பிள்ளைங்க உட்காருவாங்க, கூலிக்கு வேலை செய்கிறவங்க பிள்ளைங்க உட்காருவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களோட எங்கள் பிள்ளைங்கள்லாம் உட்கார மாட்டாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய உள்ளத்தின் எண்ணம் அதுதான். நான் பார்த்துருக்குறேன். அவங்களுடைய எண்ணம் அதுதான். அங்கெல்லாம் எங்கள் பிள்ளைங்க வராது. அவங்க உட்கார மாட்டாங்க. அங்கெல்லாம் மணிக்கணக்கில் சினிமா பார்த்து உக்காந்துக்கிட்டு இருப்பான், ஃபோன் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருப்பான் மணிக்கணக்கில். அவனால் எங்கே உட்கார முடியாது? அதை இந்த அம்மாவால் சொல்லவும் முடியாது. நிறைய பேருக்கு அது ஒரு இது. அருமையானவர்களே, கர்த்தர் ஏன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? உங்கள் பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் கெட்டு போகிறதுக்கு இல்லை. நீங்கள் மனம் திரும்ப உங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த தான் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இஷ்டம் போல் விட்டுட்டு கடைசியில் என்ன ஆகும்? அது முரட்டாட்டம் பண்ணும்போது நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்புறம் ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி போச்சு, ஏன் இப்படி பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னா நீங்கள் தான் காரணம். அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களா தெரிஞ்சுக்குவாங்க, என் பிள்ளைகள் அவர்களாக தெரிஞ்சுக்கிறாங்க. நாங்களாம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவரே, எங்களுக்கு எங்கள் அப்பா சொன்னாரா, எங்கள் அம்மா சொன்னாங்களா, நாங்களே தானே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கர்த்தர் எங்களை ரட்சித்துட்டார், அதுபோல் எங்கள் பிள்ளைங்களையும் ரட்சித்துருவார் அப்படிங்கிறாங்க. சார், உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஆண்டவரை தெரியாது, உங்கள் அப்பாவுக்கு கர்த்தரை தெரியாது, உங்கள் அம்மாவுக்கு ஆண்டவரை தெரியாது. அவெல்லாம் புறஜாதிகள் எதையோ வணங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் உங்களுக்கு எதையும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடிய நிலைமையிலையும் அவர்கள் இல்லை. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். ஆனால் உங்களுக்கு ஆண்டவரை தெரியுமே, உங்களை கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரு, உங்களுக்கு வசனம் தெரியுமே, உங்களுக்கு இப்படிப்பட்ட சத்தியங்கள் தெரியுமே. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலை, அவங்களா தெரிஞ்சுக்குவாங்கன்னு விட்டீங்கன்னா அந்த கணக்கை தேவன் உங்களிடத்துல தான் கேட்பார். உனக்கு தெரியும் இல்லையா, உன் பெற்றோருக்கு தெரியாது, உன்னை கிருபையாக நான் ரட்சித்தேன், ஆனால் உன் பிள்ளைகளை நடத்த வேண்டிய பொறுப்பை நான் வாங்கிட்ட கொடுத்துருக்குறேன்றார். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். சொன்னாரா இல்லையா? நடத்தணுமா? ஆமாவா இல்லையா? நடத்தணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது செய்யலைன்னா உங்கள் பொறுப்பை தட்டி கழிக்கிறீங்கன்னு அர்த்தம். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் வேதம் சொல்லுகிறது. கடைசியில் வளர்ந்தா வெட்கத்தை தான் உண்டு பண்ணுவான். வெட்கப்பட்டு தான் போகும். வாழ்க்கை சீரழிஞ்சு தான் போகும். நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். அதுதாங்க ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் ஏன் நன்மையை செய்கிறார்? உங்களுடைய சந்ததிகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அவைகளை விவரித்து சொல்லணும். அவர்களை கர்த்தருக்கு கீழ்ப்படிய பண்ணணும். ஆமென். சண்டே ஸ்கூலில் உட்கார வைக்கணும், வசனம் சொல்லுன்னா சொல்லணும், ஜெபிக்க வைக்கணும்னா ஜெபம் பண்ண வைக்கணும், சபை ஐக்கியம் இருக்கணும்னா இருக்கணும். தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களில் வளர்க்கணும். பிரைஸ் தி லார்ட். அவங்களா தெரிஞ்சுக்கணும்னு விட்டுறக்கூடாது. ஏன் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது? ஏன் இப்படிலாம் செய்ய சொல்கிறார் ஆண்டவர்? அப்படி செய்யலைன்னா என்ன ஆகுன்றதை சொல்கிறார் பாருங்க. அந்த சங்கீதம் 78வது அதிகாரத்தில் சொல்கிறார். செய்யலைன்னா என்ன ஆகுன்றதை சொல்கிறார் பாருங்க. சங்கீதம் 78 8 9 10 8வது வசனம் வாசிக்கிறேன். இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும்
இவைகளை கட்டளையிட்டார். ஏன் கட்டளையிடுறாரு? ஏன்னா முரட்டாட்டமுள்ள சந்ததியாக மாறிடக்கூடாது, இருதயத்தை செவ்வைப்படுத்தாதவங்களை ஆயிடக்கூடாது. நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்திருந்தாலும் சரி, பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளானாலும் சரி, அவருடைய இருதயம் செவ்வைப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். யாருக்கும் பிறவிலேயே ரட்சிப்பு வந்துடுறது கிடையாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலேயே செம்மையான இருதயம் வந்துடுறது கிடையாது. தாவீது சொல்லுகிறான், தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். பவுல் சொல்லுகிறார், ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது தேவன் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார் என்றார். அந்த இடத்துக்கு வரணும் பிள்ளைங்க. பாவத்தில் தான் பிறக்குதுங்க. பாவம் அதனுடைய சந்ததியில் வந்து விடுகிறது. ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது கர்த்தர் அந்த பாவ பிரமாணத்திலிருந்து பிள்ளைகளை விடுதலை ஆக்கணும். அதுக்கு இருதயம் செவ்வைப்படுத்தப்பட வேண்டும். செவ்வைப்படுத்தப்படலைன்னா முரட்டாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடும். அது முரட்டாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடும். 5 வளையலைன்னா 50 வளையாது. அப்புறம் ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி தான் ஆகும். வளைச்சிங்களா? நீங்கள் சின்ன செடியை வளைக்கலாங்க, பெரிய மரத்தை வளைக்க முடியுமா? சின்ன செடியாக இருக்கும்போதே சரியாக வளைச்சி நடத்த தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் மரமாகும்போது சரியான ஷேப்பில் அது வரும். பாருங்க, முரட்டாட்டம் உள்ள சந்ததியாக மாறிடக்கூடாது. இருதயத்தை செவ்வைப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். ஒவ்வொரு பிள்ளையும் அப்படி மாறணும். அதுக்கு பெற்றோர் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். இல்லைன்னா முரட்டாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடும், கீழ்ப்படியாமல் போக ஆரம்பிச்சிடும். இப்போவே தனி ரூமு, தனி செல்லு, அதில் இன்டர்நெட் கனெக்ஷனு, அது உங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தால் பரவாயில்ல. அதேமாரி இஷ்டத்துக்கு விட்டீங்கன்னா மோசமாக தான் போகும். ஏன்னா இருதயம் செவ்வையாக இல்லை. பாவம் பிறவிலிருந்தே வருகிறது. ரட்சிப்பு பிறவிலிருந்து வர்றது கிடையாது, பாவம் தான் பிறவிலிருந்து வருது. எந்த பிள்ளைக்கும் பாருங்கள், பாவத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரட்சிப்பை தான் சொல்லிக் கொடுக்கணும், வசனத்தை தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஒழுக்கத்தை தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது, நன்மையை தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்? பாவம் பிறவிலேயே வருது, அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக ரத்தத்திலேயே கலந்துருக்குது. ஆனால் இந்த தேவனுடைய காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதும் பழக்குவிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. தான் பவுல் சொல்கிறார், முயற்சியினால் உண்டாகிற பயிற்சி அவசியம் என்றார். ஆமென். அப்போ தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யணும். செய்யலைன்னா இப்படிப்பட்டவர்கள ஆய்விடுவார்கள். அது மாத்திரம் இல்லை, அந்த 9வது வசனத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ, அவருடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதலோ, கர்த்தருக்கு பிரியமாக அவங்க நடக்காமல் போயிட்டா என்ன ஆகும்? 9வது வசனத்தில் சொல்கிறாரு, ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்பிராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். அல்லேலூயா! எவ்வளோ சோகமான ஒரு காரியம் பாருங்க. ஆயுதம் அணிந்த வில் வீரர் இந்த எப்பிராயிம் புத்திரர், இவங்க யுத்தத்தில் எதிர்த்து நின்று இருக்கணும், ஜெயித்து இருக்கணும், யுத்தம் பண்ணி இருக்கணும், நேருக்கு நேர் நின்று இருக்கணும், சண்டை போட்டிருக்கணும். ஆனால் என்ன பண்ணாங்க? யுத்தத்திலே முதுகு காட்டினார்கள். பயந்து ஓடிட்டாங்க, முதுகு காட்டிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாத ஒரு மனநிலை உள்ளவர்களாய் மாறிவிடுவார்கள். பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது, அவங்களால ஓவர் கம் பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்துருவாங்க பிள்ளைங்க. உலகத்தில் பாருங்கள், சவால்கள் நிறைந்த உலகம், போட்டிகள் நிறைந்த உலகம், பிரச்சனைகள் நிறைந்த உலகம், பிசாசின் போராட்டங்கள் நிறைந்த உலகம், பொல்லாத மனிதர்கள் நிறைந்த உலகம். இது எல்லாத்தையும் தாண்டி மேலே போகணும், முன்னேறி போகணும், மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும். எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி வேணும், தைரியம் வேணும் வாழ்க்கையில். ஆனால் இந்த எப்பிராயிம் புத்திரர் முதுகு காட்டினார்கள். ஏன்? அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விட்டார்கள். அவருடைய முன்னோர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறத நிறுத்திவிட்டார்கள். தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய வல்லமை என்ன? அவர் எப்படி பிதாக்களை விடுதலையாக்கி இருக்கிறார்? அவர் என்னோடு இருக்கிறார் என்பதையெல்லாம் மறந்துட்டாங்க. அதனால தான் யுத்தம் வந்த உடனே பயந்துட்டாங்க, மேற்கொள்ள முடியல, எதிர்க்க முடியல. கடந்த நாட்களில் பாருங்க, ஒரு அருமையான சகோதரர் திடீர்னு சொல்லி தற்கொலை செய்து இறந்துட்டார். கேள்விப்பட்டோன்னு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது எனக்கெல்லாம். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட், அவர் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். திடீர்னு தற்கொலை செய்து இறந்துட்டார். நல்ல விசுவாசி. அவருடைய தாயாரெல்லாம் ஒரு ஆவிக்குரிய சபையில் பாரம்பரிய விசுவாசி.
அவங்க வெகு காலத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அப்போ விசாரிக்கும்போது சொன்னாங்க, தாயார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, தகப்பனாரும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். ஒரே ஒரு சகோதரன் தான் அவருக்கு. அவரும் திருமணம் பண்ணிவிட்டு மனைவி பிள்ளைகள்னு ஆயிட்டார், செட்டில் ஆகிட்டார். இப்போ இவருக்கு அதிகமான கடன் ஆயிடுச்சு. இந்த ஸ்கூலை ரன் பண்ண முடியல, சம்பளம் கொடுக்க முடியல, அதிகமான கடன் ஆயிடுச்சு. இவருக்கும் மனைவியோ குடும்பம் பிள்ளைகள் இல்லை, வாழ்க்கையில் ஒரு விரக்தி, தாய் தகப்பனும் இல்லை. இதெல்லாம் யோசித்து 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 ஒரு நாள் என்ன செய்தார்? விஷம் குடித்து மரித்து விட்டார். விஷம் குடித்து செத்துட்டார். ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. ஏன்னா அவர் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர், அநேக நாளாக சபைகளுக்கு போய் கொண்டிருந்தார். கொஞ்ச நாளாக சபை ஐக்கியத்தை விட்டுட்டார், அந்த ஜபத்தை விட்டுட்டார், ஆராதனையை விட்டுட்டார், ஐக்கியத்தை எல்லாத்தையும் விட்டுட்டார். பாருங்க, ஏன் ஏன் எப்பேற்பட்ட கடன் ஆனாலும் கர்த்தர் இதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவாருங்கிற விசுவாசம் எங்கே போச்சு? எங்கே போச்சு? பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவடைகிறதில்லை. இந்த வைராக்கியம் இல்லையா தேவை விசுவாச வாழ்க்கையில்? ஏன் இல்லாமல் போச்சு? ஏன் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியல? ஏன் கடனை மேற்கொள்ள முடியல? ஏன் தற்கொலை எண்ணம் வருது? ஏன் எங்கன்னா ஓடி போடலான்னு தோணுது? ஏன் விசுவாச வாழ்க்கையை விட்டுடலான்னு தோணுது? ஏன் தோணுது? ஏன் சாகணும்னு தோணுது? ஏன்? ஏன்னா கர்த்தர் மேலே வைராக்கியம் இல்லை, அவரை பற்றி கொள்ளுகிற மனம் இல்லை, இருதயத்தை செவ்வாய்ப்படுத்தலை, நம்முடைய பெற்றோர் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆகவே தான் பிள்ளைகள் அப்படி போகுது. அருமையானவர்கள், உங்கள் பிள்ளைகள் முதுகு காட்ட வேண்டுமா அல்லது நேருக்கு நேர் நெஞ்சுரமாய் பிரச்சனைகளை எதிர்த்து மேற்கொள்ள வேண்டுமா? உங்களுடைய கருத்தில் தான் இருக்குது. கர்த்தர் கூட இருக்கிறார்ப்பா, பயப்படாத. என்ன விடுதலையாக்கி இருக்கிறாரு, என்ன ரட்சித்து இருக்கிறார், என்ன எப்பேற்பட்ட பிரச்சனை வெளியே கொண்டு வந்திருக்கிறார், உன்னுக்கும் செய்வார். நீ அவரை தேடு, அவருக்கு பிரியமா நட, அவருக்கு கீழ்ப்படி, அவருடைய வசனத்தை கைக்கொள், உன்னை கைவிடவே மாட்டார்னு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து வளர்த்து பாருங்க. பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக மேற்கொள்வாங்க உங்கள் பிள்ளைங்க. படிப்பை கொடுக்குறீங்க, வசதியை கொடுக்குறீங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, பணம் கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தீங்களா? விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தீங்களா? கர்த்தரை கற்றுக் கொடுத்தீங்களா? அவரை பற்றி கொள்ளுகிற ஒரு மனதை உருவாக்குனீங்களா அவனுக்குள்ள? இதை செய்யணுங்க. இல்லைன்னா முதுகு காட்டுகிறவர்களாய் மாறி விடுவார்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தரை சொல்லிக் கொடுக்கலன்னா இன்னொரு விஷயம் நடக்கும். 18வது வசனத்தை பாருங்க. தங்கள் இச்சைக்கேற்ற போதனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்தில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ அவர் கண்மலை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புறப்பட்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். எப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. அப்பத்தை கொடுக்க முடியுமா? இறைச்சியை கொடுக்க முடியுமா? இத்தனை லட்சம் ஜனங்களை அவர் போஷிக்க முடியுமா? அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு தோணுச்சு, என்ன இச்சைக்கேற்ற போஜனத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க? சாப்பாடு தானே இச்சைக்கேற்ற பாவத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. இச்சைக்கேற்ற போஜனத்தை தெரிஞ்சு கொண்டாங்க, சாப்பாடை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதோ அவங்களுக்கு கறிமீன் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்திருக்கும் போல இருக்குது. ஏன்னா வெறும் எகிப்தில் அடிமையாக இருந்து ஒருவேளை கூழ் குடிச்சு குடிச்சு நாக்கு செத்து போயிருக்கும் இல்லையா அப்படின்றாங்க சில பேர். அதனால தான் அவங்க ஏதோ கறி சாப்பிட்ணுன்னு தோணி இருக்குது. இதுக்காக போய் கர்த்தர் அவங்கள அடிக்கலாமாயா? இதுக்காக அத்தனை ஆயிரம் பேர் சாகலாமா? கறி சாப்பிட்ணுன்னு நினச்சது ஒரு தப்பான்றாங்க நிறைய பேர். அருமையானவர்களே, அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஏன் அவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்கிறாரு? கறி சாப்பிட்ணுன்னு யோசித்தவங்க இச்சைக்கேற்ற போஜனத்தை தெரிந்து கொண்டாங்க. அது தேவனை பரீட்சை பார்த்ததுக்கு சமம். ஏன் சொல்கிறாருன்னா, அருமையானவர்களே, இவங்க ஒன்றும் கறி சாப்பிடாதவங்க கிடையாது, இறைச்சி சாப்பிடாதவங்க கிடையாது. இவங்க இப்போ தான் முறையாக அது கேட்குறாங்கன்றது கிடையாது. எகிப்தில் இவர்கள் அடிமையாக இருந்த போதே இவர்களுக்கு திரளான ஆடு மாடுகள் இருந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. பார்வோன் சொல்லுகிறான் மோசேயை பார்த்து, ஜனங்களை மட்டும் அனுப்புகிறேன், உங்கள் ஆடு மாடுகளெல்லாம் இங்கே நிறுத்தப்பட வேண்டும்ன்றான். இப்போ மோசே சொல்கிறாரு,
கிடையாது கிடையாது. ஜனங்க மட்டும் இல்லை, எங்களோடே கூட எங்கள் ஆடுகளும் எங்கள் மாடுகளும் எல்லாமே புறப்பட வேண்டும். நாங்கள் இன்னதை கொண்டு தேவனை ஆராதிக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. ஆகவே ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறான். அப்படின்னா அவளுக்கு திரளான ஆடு மாடுகள் எகிப்திலேயே இருந்தது. அவங்களுக்கு அந்த ஆடு மாடுகளோடு தான் புறப்பட்டாங்க எகிப்திலிருந்து. யோசிச்சு பாருங்க. பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, ஆடு வளர்க்குறது அழகு பார்க்கறதுக்கு இல்லை, கோழி வளர்க்குறது கொஞ்சறதுக்கு இல்லை. ரெண்டுத்தையுமே எதுக்கு தான்? அதுக்கு தான் வளர்க்குறாங்க. அப்போது இவங்களுக்கு திரளான ஆடு மாடுகள் இருந்ததுன்னா அதில் பாலை சாப்பிட்ருப்பாங்க, அதோட இறைச்சியை சாப்பிட்ருப்பாங்க, எப்படியெல்லாம் சமைக்கணுமோ சமைச்சிருப்பாங்க. எல்லாமே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடிமைத்தனத்துலேயும் நடந்தது, வனாந்தரத்துலேயும் நடந்தது. இறைச்சி சாப்பிடாதவங்க கிடையாது, சாப்பிட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ கேட்குறாங்க, கர்த்தர் இறைச்சியை தருவாரா? அப்பத்தை தர முடியுமா அவரால்? பார்த்தீங்களா? இப்போ பிசாசு என்ன செய்வான்னா, ஏற்கனவே உங்களிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை மறக்கடிச்சு தேவனை பரீட்சை பார்க்க வைப்பான். இதை செய்ய முடியுமா அவரால் அப்படின்வான். இந்த ஜனங்க அப்படி தான் சொல்கிறாங்க. தேவனை பரீட்சை பார்க்கறதுனா என்னது? ஏற்கனவே தேவன் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை மறந்து இந்த காரியத்தை கர்த்தர் செய்வாரான்னு கேட்குறீங்க இல்லையா? அதுதான் கர்த்தரை பரீட்சை பார்க்கறது. ஆமென். ஏற்கனவே இறைச்சியை கொடுத்துருக்கிறாரு. வனாந்திரத்தில் இவர்கள் இருந்தாலும் திரளான ஆடு மாடுகள் இவர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இவர்களை மாத்திரம் இல்லை, இவர்களோடு இவர்கள் மிருக ஜீவன்களையும் கர்த்தர் புறப்பட பண்ணியிருக்கிறாரு. எல்லா நன்மையும் செய்திருக்கிறார். புசித்து கொண்டு தான் இருக்கிறாங்க, திருப்தி அடைந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்குது. மன்னாவை வானத்திலிருந்து பொழிந்து கொண்டிருக்கிறார். அதையும் சாப்பிட்டு கொண்டே தான் இருக்கிறார்கள். சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறாங்க, இறைச்சி தருவாரா? அப்பம் தருவாரா? கர்த்தரால முடியுமா? இச்சை. இந்த இச்சைக்குள்ளே ஏன் போனாங்க? கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு அவங்களுக்கு தெரியல. கர்த்தர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அவருடைய பிதாக்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டாங்க. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனம் அவர்களுக்கு இல்லை. இருதயத்தை செம்மைப்படுத்தலை. கர்த்தர் எத்தனை நன்மைகளை செய்தாலும் அதை நினைக்கிற நன்றியுள்ள இருதயம் இல்லை. ஆகவே தான் இச்சைக்கேற்ற விதத்தில் போக ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்கலைன்னா தங்கள் இச்சைக்கேற்றபடி அவர்கள் மாறி விடுவார்கள். இச்சைக்கேற்ற வாழ்க்கையை தெரிந்து கொள்வார்கள். இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு ஏற்றபடி நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். அவைகளின் பின்னே போக ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களை திருப்புவது கடினமாகிவிடும். அவருடைய வாழ்க்கை மிக மோசமானதாகிவிடும். அருமையானவர்களே, ஆகவே தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் பின்வரும் உங்கள் சந்ததிகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லிக் கொடுங்க. அதை விவரிங்க, அதை மறைக்காதீங்க. அதில் ஊக்கப்படுத்துங்க பிள்ளைகளை. கர்த்தருக்கு கீழ்ப்படிய பண்ணுங்க. அதுதான் நீங்கள் அவர்களுக்கு நன்றியாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வீண் கிடையாது. இதெல்லாம் வீணா நான் பேசிக்கிட்டு இல்லை. கர்த்தர் இதெல்லாம் வீணா சொல்லலை. இதை குறித்து பாருங்க, 2 கொரிந்தியர் 12:14-15 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தரம் வர ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் நான் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட். கொரிந்தியர் சபைக்கு சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு, கொரிந்தியர் சபையை தன்னுடைய பிள்ளைகளாகவும் தன்னை ஒரு பெற்றவனாகவும் எண்ணி பேசுகிறார். சபையை பார்த்து சொல்கிறாரு, அப்பா என் பிள்ளைகளே, நான் உங்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். நான் அதுக்காக வாஞ்சிக்கிறேன். எதுக்காக? உங்கள் ஆத்துமாக்களுக்காக,
உங்கள் ஆத்துமாக்களுக்காக நான் செலவு பண்ண விரும்புகிறேன், செலவு பண்ணப்பட விரும்புகிறேன். ஏனென்றால் அது செலவல்ல, அது முதலீடு. அல்லேலூயா. ஏன்னா பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். எதை பொக்கிஷம் சொல்றாரு? அந்த ஆத்துமாக்களுக்காக நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதெல்லாம் அவர்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது போல. இது வெறும் சபைக்கும் ஊழியக்காரனுக்கும் உள்ள காரியம் மாத்திரமல்ல, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள காரியமும் இதுதான். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்மையாகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறீர்கள் என்றால் அவர்கள் ஆத்துமாக்களுக்காக நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதுதான் பொக்கிஷம். அல்லேலூயா. அதாங்க பொக்கிஷம். அதை தான் வேதம் பொக்கிஷம்னு சொல்லுது. நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கிறத விட, வீட்டை சேர்த்து வைக்கிறத விட, வசதியை சேர்த்து வைக்கிறத விட, பணங்களை சேர்த்து வைக்கிறத விட, அந்த பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களுக்காக நீங்கள் எவ்வளவு செய்கிறீர்களோ, எவ்வளவு செலவு பண்ணுகிறீர்களோ, எவ்வளவு பிரயாசப்படுகிறீர்களோ, எவ்வளவு முயற்சி எடுக்கிறீர்களோ அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதற்கு சமம். அது செலவு கிடையாது, வீண் கிடையாது. அதுதான் அந்த நாட்களில் பின்னாட்கள் அந்த பிள்ளைகளுக்கு கை கொடுக்க போகுது. அந்த விசுவாசம் தான் அவங்கள வாழ வைக்க போகுது. அதுதான் முன்னேற்ற போகுது. இன்னைக்கு படிப்புக்காக செலவு பண்ண தயார், வசதிக்காக செலவு பண்ண தயார், பிள்ளைகளுடைய துணிமணிகளுக்காக செலவு பண்ண தயார், நகைகளுக்காக செலவு பண்ண தயார் பெற்றோர். ஆனால் அவருடைய ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ண தயார் இல்லை. அவளை ஒரு சண்டே ஸ்கூல் விடுறதுக்கு தயாராக இல்லை, அவங்களுக்கு காலையில் எழுந்து வசனம் சொல்லி கொடுக்க தயாராக இல்லை, ஜாம் பண்ண வைக்க தயாராக இல்லை, அவங்க ஜாம் பண்ணுறாங்களா இல்லையா, கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லையான்னு கவனிக்கிறதுக்கு தயாராக இல்லை, சபைக்கு அவங்கள கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு தயாராக இல்லை, சபைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வாகன வசதிகளை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை, ஒரு யூத் மீட்டிங் கொண்டு வர்றதுக்கு தயாராக இல்லை. என்னங்க இது? பணம் இருந்தால் போதுமா? வசதி இருந்தால் போதுமா? அவர்கள் ஆத்துமாக்களுக்காக நீங்கள் சேர்க்கிறது தான் பொக்கிஷம். அல்லேலூயா. பெற்றோர் பிள்ளைகளுக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். கர்த்தரை சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? கீழ்ப்படிதலை சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? அவரை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை உங்கள் பிள்ளைகளுக்கு உருவாக்கி இருக்கிறீங்களா? அதுதாங்க நீங்கள் அவர்களுக்காய் சேர்த்து வைக்கிற உண்மையான பொக்கிஷம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதுதான் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக நீங்கள் அவருக்கு காண்பிக்கிற நன்றி. ஆமென். வெறும் சாட்சி சொன்னால் மட்டும் போதாது, வெறும் பணம் கொடுத்தா மட்டும் போதாது, வெறும் சாப்பாடு போட்டால் மட்டும் போதாது, தேங்க்ஸ் கிவிங் பண்ணால் மட்டும் போதாது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக நீங்கள் இப்படிப்பட்ட நன்றியை அவருக்கு காண்பித்து கொண்டே இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், விவரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்ததிகளை கீழ்ப்படிய பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக நம்ம எப்படியெல்லாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியும் என்கிறத வருகிற நாட்களில் தொடர் செய்தியாக நான் பேச போகிறேன். அருமையானவர்கள், இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்களோடு பேசி இருக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இன்னும் ஒரு தேவ செய்தியோடு நான் மீண்டுமாய் உங்களை சந்திக்கிற வரையிலே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.